இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பலி என்பது காணிக்கையை குறிக்கிறது, அர்ப்பணிப்பை குறிக்கிறது. பலியை நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீ கண்ட இடமெல்லாம் உன் தகன பலியை செலுத்தாதபடிக்கு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே தசம பாகங்களையும் பொருத்தனை காணிக்கைகளையும் நீங்கள் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட விசேஷித்தவைகளையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்ற வசனத்தை நாம் மிக ஆழமாக வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, தசம பாகங்களை கர்த்தருடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஸ்தானத்திலே, கர்த்தரை நீ ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்த ஆலயத்திலே நீ கொண்டு போய் அனைத்து காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும் என்பதாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று வசனத்திலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். வேதம் சொல்லுகிறது தசம பாகம் கர்த்தருக்குரியது. ஆனால் அது போக நீங்கள் மற்ற ஊழியர்களுக்கோ மற்ற தேவ மனிதர்களுக்கோ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடையதை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து செலுத்த வேண்டும். அதை தவிர்த்து இன்னும் அதிகமாய் மிஷனரிகளுக்கென்றும் தேவ மனிதர்களுக்கென்றும் பரிசுத்தவான்களுக்கென்றும் பரிசுத்தவாட்டிகளுக்கென்றும் நீங்கள் தாராளமாய் காணிக்கை கொடுக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ பணி செய்கின்ற இடத்திலே உனக்கு மேன்மையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உன்னை நித்தமும் நன்றாய் போஷித்து வருகிறார். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததிலே சரியாய் தசம பாகம் எடுத்து, பொருத்தனை காணிக்கைகளை எடுத்து, விசேஷித்த காணிக்கைகளை எடுத்து அவைகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மேலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற போது, வெறுங்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க கூடாது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு என்று சொல்லுகின்ற பொழுது, நீ ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுது உனக்குண்டான ஆசீர்வாதத்திலே கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு செல். அதோடு கூட மிக முக்கியமாக பரிசுத்த வேதாகமம் பாடல் புத்தகங்களை உன் கையிலே பிடித்துக் கொண்டு நீ செல்லுகின்ற பொழுது கர்த்தர் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் கர்த்தருக்கென்று காணிக்கை பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அதை உற்சாகமாய் கொடுக்கிறோமா? முழு மனதோடு கொடுக்கிறோமா? அல்லது முறுமுறுத்து கொண்டு கொடுக்கிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலயத்திலே கொண்டு போய் காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினாலும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன்.